இன்றைய தினம் காலை 9:20 மணியளவில் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இனம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் காரணமாக இருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததுடன் 4 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இதனால் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கடமைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது காயமடைந்த அனைவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது இருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. 4 சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அதில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பின்னணியை பார்க்கின்ற போது கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மன்னார் உயிலம்குளம் பகுதியில் இடம்பெற்ற மாட்டு வண்டி சவாரியின் போது ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி சகோதரர்கள் இருவர் மற்ற தரப்பினரை படுகொலை செய்தனர். இரட்டை படுகொலை மன்னார் உயிலங்குளத்தில் இடம்பெற்றது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையே இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த வழக்குக்காக வருகை தந்தவர்கள் மீதே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதற்கு சாட்சியமளிக்க வந்தவர்கள் மீது இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனம் தெரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்கிறார்கள். குறித்த நபர்கள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அவர்கள் தொடர்பான அடையாளங்கள் எதுவும் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த கொலை சம்பவத்துக்கு பின்னணியில் மன்னார் உயிலம்குளத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.